ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம மெஷர் ஜீரோ பேஸ் பண்ணி ஒரு தியரம் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் ஈச் சப்செட் E1, E2, etc. of R dash is of measure 0, then union of En is also measure 0. Countable union of measure 0 sets is also measure 0. இதில் எந்த மாதிரி வேணால் நமக்கு கொஷின் கேட்கலாம். இந்த கொஷின் என்ன சொல்ல வராங்கன்னா, E1, E2 இது எல்லாமே வந்து மெஷர் ஜீரோவாக இருக்குது. அப்போது யூனியன் ஆஃப் Enனும் மெஷர் ஜீரோவாக தான் இருக்கும். இதுதான் நம்ம இந்த தியரமில் பார்க்க போகிறோம். ப்ரூஃப் பாருங்கள். சின்ஸ் ஈச் EK இஸ் ஆஃப் மெஷர் 0, அந்த E1, E2 இதை வந்து நம்ம EK அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எல்லா EKயுமே எப்படி இருக்கும்னா மெஷர் ஜீரோவாக இருக்கும். பை டெஃபினிஷன் நமக்கு தெரியும். மெஷர் ஜீரோ டெஃபினிஷன் என்னதுன்னா, ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தேர் எக்ஸிஸ்ட் a finite or countable number of open intervals. ஸோ ஃபைனட்டாகவும் இருக்கணும், கவுண்டபிள் நம்பராகவும் இருக்கணும். இதுதான் வந்து மெஷர் ஜீரோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் I1 பவர் k, I2 பவர் k, எக்ஸெட்ரா சச் தட். அந்த I அப்படின்றது நம்மளுடைய மெஷர் ஜீரோ டெஃபினிஷனை நம்ம பார்த்துருப்போம். IN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அதுதான் சொல்கிறாங்க. I1 பவர் k, I2 பவர் k இது எல்லாமே அதில் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, EK கண்டெயின் யூனியன் ஆஃப் IN பவர் k. இந்த EK அப்படின்றது வந்து எதை கண்டெயின் பண்ணுன்னா, யூனியன் ஆஃப் IN பவர் k. இது எல்லாத்தையுமே கண்டெயின் பண்ணுறது வந்து EK அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்மளோட டெஃபினிஷன் எப்படி இருக்கும்னா, சமேஷன் ஆஃப் n ஆஃப் மாடுலஸ் IN லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும். நம்ம இதில் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா, இந்த தியரமுக்கு மாடுலஸ் ஆஃப் IN பவர் k ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் I2 பவர் k இது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, எப்சிலான் பை 2 பவர் கேவாக எடுத்துக்கிறோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் இக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது E கண்டெயின் யூனியன் ஆஃப் IN பவர் k. ஸோ அதை நம்ம எப்படி கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதலாம் அப்படின்னா, E1 யூனியன், E2 யூனியன், E3 யூனியன், எக்ஸெட்ரா இது எல்லாமே எதை கண்டெயின் பண்ணுன்னா, யூனியன் ஆஃப் IN பவர் 1, யூனியன் IN பவர் 2, யூனியன் ஆஃப் IN பவர் 3 இப்படி எல்லாத்தையுமே அது வந்து கண்டெயின் பண்ணும். இது நம்ம காமனாக யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity e பவர் n ஆஃப் En ஆஃப் கண்டெயின் யூனியன் ஆஃப் IN பவர் k இப்படி நம்ம எழுதிக்கலாம். அண்ட் மாடுலஸ் ஆஃப் IN பவர் 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் IN பவர் 1 இது எல்லாமே போகும் எக்ஸெட்ரா. ப்ளஸ் அதே மாதிரி பவரில் 2 போகும், நெக்ஸ்ட்டு பவரில் 3 இந்த மாதிரி எக்ஸெட்ரா ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, லெஸ் தென் எப்சிலான் பை 2. இது வந்து லெஸ் தென் எப்சிலான் பை 2வாக இருக்கும். இது எப்சிலான் பை 2 பவர் 2வாக இருக்கும். இது 2 பவர் 1, 2 பவர் 2, நெக்ஸ்ட்டு 2 பவர் 3 இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதலாம், இந்த எப்சிலான் பை 2 நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 பை 2, நெக்ஸ்ட்டு 1 பை 2 ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம போயிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 1 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 பை 2 பவர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A பை 1 மைனஸ் ஆர். ஏ அப்படின்றது என்னதுன்னா 1, ஆர் அப்படின்றதோடைய வேல்யூ 1 பை 2. ஓகே, அப்போ எப்சிலான் பை 2 1 பை ஏவோட வேல்யூ 1 பை 1 மைனஸ் ஆர் வேல்யூ 1 பை 2. இது நமக்கு எப்படி இருக்கும், 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 1 1 பை 2. அப்போ இங்கே 1 பை 2 இருக்கும்போது இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா நார்மல் நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ இந்த 2 இங்கே இருக்கட்டும், இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எப்சிலான். அதை நம்ம எப்படி சொல்லணும், லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும். மெஷர் ஜீரோட வேல்யூ, அதோடைய வேல்யூ என்னது, மாடுலஸ் ஆஃப் IN லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் நம்ம அதை மெஷர் ஜீரோன்னு சொல்ல முடியும். ஸோ லெஸ் தென் எப்சிலானாக நமக்கு வந்துருச்சு. ஸோ யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity En இஸ் ஆஃப் மெஷர் ஜீரோ. ஓகே, இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.